வணக்கம் ஆயிஷாவின் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் புரிய வரும். தொடக்க கல்வி குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் 2011-12ஆம் நிதியாண்டில் தொடக்க கல்வி இயக்குநரகத்தின் கீழ் இயங்கும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு ஒப்பளிப்பு செய்யப்பட்ட அப்படின்னு வரும்போது அங்கே அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. ஒப்பளிப்புன்றதை நம்ம டிக்ஷனரியில் போய் பாருங்கள். ஒப்பளிப்பு அப்படின்னா அங்கே அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. 1581 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 3565 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு 1/1/2021 முதல் 31/12/2023 வரை 3 ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டிப்பு வழங்குதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 2021லேருந்து 2023 டிசம்பர் வரையும் 3 ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டிப்பு. இது என்ன தொடர் நீட்டிப்புனா, இது தற்காலிக ஆசிரியர்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது தற்காலிக ஆசிரியர்கள் கிடையாது. ஒப்பளிப்பு அளிக்கப்பட்ட பணியிடங்கள். கவர்மெண்ட்டில் எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் வேலை செய்யட்டும், ஆர்எம்சி ஸ்கேலில் வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள். இந்த ஒப்பளிப்பு அளிக்கப்பட்ட பணியிடத்தை தான் ஒப்பளிப்புன்ற வார்த்தை எடுத்து நிரந்தர பணியிடமாக மாற்றுறாங்க. இதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா, செய்தி ஊடகங்கள் வழியாகவும் நம்ம புலனங்கள் இதெல்லாம் சேர்ந்து தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தரம் அப்படின்னு போட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்கள். இது தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள். அதை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இது அதே மாதிரி இப்போ 2024 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திரும்பவும் அதே மாதிரி எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். இந்த ஒப்பளிப்பு செய்யப்பட்ட அதுதான் நமக்கு மெயினாக தேவை. திரும்பவும் பள்ளி கல்வித்துறை தொடக்கல்வி இயக்கம் அதே 2009 அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் அதே கண்டென்ட் எடுத்துகிட்டு வராங்க. என்ன எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். நடுநிலைப் பள்ளிக்கு ஒப்பளிப்பு செய்யப்பட்ட 1581 தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 3565 தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைத்தல். இங்கே தற்காலிகம்ன்ற ஒரு வார்த்தை வந்ததுனால இப்போது கடந்த 2 வருஷம் போன வருஷம் வேலை செய்கிறவங்களாம் நிரந்தரமாக பண்ணான்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இவங்க 2011லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கேல் தான். ஆல்ரெடி அவங்க கவர்மெண்ட் ஸ்கேலில் தான் சம்பளம் வாங்கின்னு இருக்காங்க. இப்போ என்னென்னா அதே கவர்மெண்ட் ஸ்கேல் தான் அந்த ஒப்பளிப்பு அளிக்கப்பட்ட பணியிடன்றது நிரந்தர பணியிடமாக மாற்றணுன்றது தான் இந்த விதி. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஒரு அடிஷனலாக 16 இடைநிலை ஆசிரியர்களை சேர்த்துருக்காங்க. புத்தாக்கம் அதை ரெனோவேஷன் பண்ணிகிட்டே அது என்ன சொல்லுவாங்கன்னா லேப்ஸ் ஆகிடும், காணாமல் போய்டுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இதை என்ன பண்ணுங்க, நிரந்தர பணியிடமாக மாற்றி ஆணை விடுகிறது அப்படின்னா இங்கே பேரை மாற்றிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ என்னென்னா இந்த சம்பளம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த சம்பளம் கொடுக்கறதுல ஒரு ஆர்டர் நம்பர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அரசு தொடக்கப்பள்ளி ஏடி அனைவரும் கல்வி திட்டத்தினீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஏடி 3010 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே என்ன பாருங்கள், AA தொடக்க கல்வி AA கொடுத்துட்டு AA 22101. ஸோ AA போஸ்ட்டு ஏடி போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இதை சொல்லுவாங்க. இது அனைத்துமே நிரந்தர பணியிடங்கள் தான். ஆனால் அவங்களுக்கு ஒப்பளிக்கப்பட்ட நிலையிலேருந்து என்ன பண்ணால் நிரந்தரமாக மாற்றிருக்காங்க. இதுதாங்க. இப்போ அவங்க 2011 எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்கன்ற மெசேஜ் பாருங்கள். அரசாணை நிலையின் 193 படிங்க. ஏன்னா இது அதன் அடிப்படையில் தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஜிஓ 193 டேட்டு பார்த்தீங்கன்னா 2/12/2011. அப்போ பார்த்துங்க 2011 எங்கே இருக்குது, இப்போ நம்ம இருக்கிற 2024 எங்கே இருக்குது. 14 வருடங்கள். இது 10 வருஷம் கிடையாதுங்க, 14 வருடங்கள். எப்படி நம்ம 400 பேர் வழக்கு என்ன சொல்லிட்டோம், 400 பேர் வழக்குன்றது இப்போ 410 பேர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இது 10 வருஷம் கிடையாதுங்க, 14 வருஷம். 2011 படி குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 அடிப்படையில் அனைவரும் கல்வி திட்டத்தின் கீழ் 2011-12ஆம் நிதியாண்டில் தொடக்கல்வித்துறை இயங்கும். அதே பாருங்கள் 1581 அதே இதுதான் அவங்களோட ஊதிய விகிதம். பட்டதாரி ஆசிரியர் ஊதிய விகிதம் பாருங்கள். அந்த 2011ஆம் ஆண்டு அந்த கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 1581 பட்டதாரி ஆசிரியர் பிடிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட்டதாரி ஆசிரியர் புதிய ஊதிய விகிதம் 36,400. அப்புறம் எவ்வளோ தூரம் போகும், 1,00,000 போகுது.
15,000 வரையும் போகுது. அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் பாருங்கள், அவங்களுக்கு என்ன சேலரி ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு 3,565 பேருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20,600லேருந்து 65,000 வரையும் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 5,144 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு புதிய ஊதிய விகிதத்தின்படி 2021-23 முதல்ல அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணும் பொழுது 36,400 ரூபாய் பிடி ஸ்கேல் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஜிடி டீச்சர்ஸ் 20,600 வாங்கியிருக்காங்க. இதுவே என்ன ஆயிடுச்சுன்னா புதிய விகிதம் 1/1/2021 2021ஆம் ஆண்டு 10 வருடங்கள் 2021 என்ன பண்ணாங்கன்னா அந்த புதிய ஊதிய விகிதத்தின் அடிப்படையில் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர் நீட்டிப்பு கொடுத்துட்டாங்க. 10 வருஷத்துக்கு அலோவ் பண்ணியிருந்தது தொடர் நீட்டிப்பு. என்ன கொடுத்துட்டாங்க 1/1/2021 அப்புறம் 31/12/2023 வரை 3 ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டிப்பு கொடுக்குறோம். அதே மாதிரி சம்பளத்தை வந்து என்ன பண்ணால் புதிய ஊதிய விகிதம் சொல்லிட்டாங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் இந்த நியூஸோட பேக்ரவுண்ட். மற்றபடி இது வந்து தற்காலிக ஆசிரியர் கிடையாது. இது தற்காலிக பணியிடம் அப்படின்றதும் கிடையாது. ஒப்பளிப்பு அளிக்கப்பட்ட பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றப்பட்டுள்ளது. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சதோ தயவு செய்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எஸ் சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் போடுங்க. புரியலன்னு கூட சொல்லிவிடுங்க. நம்ம ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் இன்னும் சில எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து கூட உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். அப்புறம் இந்த தகவல் உண்மையாக இருக்குன்னா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஒரு தகவலை வச்சுக்கிட்டு 5,146 பணியிடங்கள் தற்காலிக ஆசிரியர்களை போட்டுட்டாங்க, அது எல்லாம் வந்து இப்போ இருக்கிற எக்ஸாமுக்கு தான் வரணும் அப்படி இப்படின்னு வந்து ஏதோ ஒரு எப்பவும் போல் ஒரு பொருளிகள் கிளம்பின்னு இருக்குது. இந்த 5,146 பணியிடங்களும் 2011ஆம் ஆண்டு இந்த ஸ்கேலில் தான் சம்பளம் வாங்கின்னு இருக்காங்க. சரிங்களா, இங்கே இருக்காங்க இல்லையா ஆரம்ப நிலையில் அவங்க அரசாங்க ஆசிரியர்களுக்கு இணையானலாம் கிடையாது, அரசாங்க ஆசிரியர் சம்பளத்தை தான் வாங்கின்னு இருந்தாங்க. அவங்க பணியிடம் வந்து நிரந்தரம் பணியிடம் இல்லாமல் ஒப்பளிப்பு அளிக்கப்பட்ட பணியிடம் அது வந்து அக்னாலேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எஸ்எஸ்ஏ ஸ்கீமும் ஆர்எம்எஸ்ஏ ஸ்கீமும் ஒன்றா சேர்த்து சமக்ரா சிக்ஷாவில் எடுத்துகிட்டு வராங்க. எஸ்எஸ்ஏ அண்ட் ஆர்எம்எஸ்ஏ ரெண்டுத்தையும் சேர்த்து சமர்கா சிக்ஷான்னு எடுத்துகிட்டு வரதுனால அப்போ எஸ்எஸ்ஏ ஸ்கீம் காணாமல் போகுது. இப்போ இது அனைவருக்கும் கல்வி திட்டம் தானே சர்வசிக்ஷா அபியான் கீழே வரதுனால அப்போ சேலரியை வந்து நம்ம அதில் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்புறம் அந்த ஸ்கீம் அடிப்படையில் தான் இவங்களுக்கு ஒப்பளிப்பு பண்ணாங்க. அப்போது ஒப்பளிப்பு அளிக்கப்பட்ட அந்த பணியிடங்கள் எஸ்எஸ்ஏ ஸ்கீமை வந்து ஆர்எம்எஸ்ஓவில் மெர்ஜ் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து சமர்கா செக்ஷன் போடும் பொழுது அப்போ எல்லாமே தானே மாறும். அப்போ அந்த ஒப்பளிப்பு அளிக்கப்பட்ட பணியிடங்களை எடுத்து வந்து சமக்ரா சிக்ஷா கீழே எடுத்துகிட்டு வரும்போது என்ன சொல்ல முடியாது, நாம் ஒப்பளிப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ இதை என்ன பண்ணிடலாம், ஒப்பளிப்புன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு நிரந்தர பணியிடம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நிரந்தர பணியிடமாக மாற்றிட்டா இப்போ என்ன ஆகும், எல்லாமே அண்டர் கம்ஸ் டு த சமக்ரா சிக்ஷான்னு மாறிடும். அதனால் தற்காலிக ஆசிரியர்களுக்கும் இந்த பணியிடங்களுக்கும் 0.0001% கூட சம்மந்தமே கிடையாது. சரிங்களா, இதுதான் உண்மை, வேறு எதுவுமே மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வரல, அதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள். இதற்கும் காலி பணியிடங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. 10 வருஷமாக அரசாங்க சம்பளத்தை தான் வாங்கின்னு இருக்காங்க. 2021-23 வரையும் புதிய சம்பள விகிதத்தின் அடிப்படையில் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க அரசு பணியாளர்கள் தான். எஸ்எஸ்ஐ ஸ்கீம் அடிப்படையில் அவங்க ஒப்பளிப்பு அளிக்கப்பட்ட பணியிடங்கள், அந்த ஒப்பளிப்பு அளிக்க பணியிடங்கள் தான் நிரந்தர பணியிடமாக மாறி இருக்கு. இதுதான் சரியான தகவல். தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்கள்ன்றதை வந்து தவறுதலாக அச்சடிக்கப்பட்டு தவறுதலாக சித்தரிக்கப்பட்டு அது பொருளைகளாக பஞ்சாயத்து பால்டாயில் குடித்தான், அப்புறம் பஞ்சாயத்து செத்துப்போம், என்னடா சத்தம் பஞ்சாயத்து பால்டாயில் குடிச்சிட்டான், அப்புறம் பஞ்சாயத்து செத்தே போயிட்டான்ற மாதிரி அப்படியே பரவின்னு இருக்குது. சரி, நம்ம அட்லீஸ்ட் இந்த தகவலை நாம் கொடுத்துடலான்றதுக்காக தான் இதெல்லாம் எடுத்துன்னு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், அரசு முதன்மை செயலர் அபூர்வான்னு இருப்பாங்க. இவர் எப்போயோ செயலாளர் 2021 அரசு முதன்மை செயலர் அப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏடி போஸ்ட். அதான் இதை சொல்லுவாங்க ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் ஏடி போஸ்ட் 30100. இது வந்து தொடக்க கல்வி ஆசிரியருக்கான சம்பளம் கொடுக்குற பே ஸ்கேல். இது வந்து பொதுக்கல்வி, அதாவது நம்ம இப்போ சமக்ரா சிக்ஷன் எடுத்துகிட்டு வரீங்களா, இது வந்து AA போஸ்ட்டு. AA போஸ்ட்டில் சம்பளத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரூவல் வந்து அறிவொளி சார் வந்து போன பிப்ரவரி மாதம் மார்ச் இதை கேட்டிருந்தார்.
நீங்கள் 3 வருஷத்துக்கு தொடர் நீட்டிப்பு கொடுத்துருக்கீங்க. எனவே இதை பெர்மனன்ட் பண்ணிடுங்க. முடிய போகுது அப்படின்னு அறிவொளி சார் இதை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அப்போ ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க. மே மந்த் வரையும் சேலரி தரேன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 2023 டிசம்பரில் அறிவொளி சார் லெட்டர் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது நாங்கள் திரும்பவும் ஒப்பளிப்பு பணியிடமாக தான் கன்டினியூ பண்ண போகிறோம். வேணும்னா உங்களுக்கு ஜூன் மாதம் வரையும் சம்பளம் விடுவிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவருக்கு கொடுத்த அந்த ரிக்வெஸ்டேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கண்ணப்பன் சார் தலைமையில் இதெல்லாம் என்ன ஆச்சு, நிரந்தர பணியிடமாக மாறிப்போச்சு. இது தலைமைச் செயலர் அபூர்வா. இப்போ நமக்கு அரசு முதன்மை செயலர் யாராக இருக்காங்க, சிவதாஸ் மீனா. இவர் வந்து அரசர் குமரகுருபரன். இப்போ இவரோட கால பாருங்க, அபூர்வா தலைமைச் செயலர் இருக்கும்போது ஒரு இது, இப்போவும் பாருங்க அதே தான் வருது பாருங்க. என்ன குடுத்துருக்காங்க, நிரந்தரம் செய்யப்பட்ட தொடக்க கல்வித்துறையின் கீழ் ஆசிரியர் பணியிட செலவீனம் எது கீழே எடுத்துகிட்டு வரணும்னா இதான் ஏடி போஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏடி போஸ்ட் 30100. அதே மாதிரி இவங்க பட்டதாரிசருக்கு AA போஸ்ட்டு 22101. இதுதான் வந்து இதோட பின்புலம். இது புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் புரிஞ்சுதுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய எவிடன்ஸ் இருக்குது, அதை நம்ம ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபோமில் உங்களுக்கு விளக்கப்படுத்திடுறேன். மீண்டும் இது போன்ற ஒரு உண்மை தகவலோடு உங்களை சந்திக்கிறது ஆயிஷா நியூஸ் 24/7 அச்சம் தவிர.